சங்கீதம் 34 சங்கீதம் 10 சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிற ஜனம் எந்த நன்மையும் குறைவில்லாதபடி கர்த்தர்களை பாதுகாக்க இன்றைக்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை கழிந்த நாட்களில் குறைவுபட்டு சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். இந்த மாதம் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. அவர் குறைவை நிறைவாக்குகிற தேவன். யோவான் 2 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கு ஒரு கல்யாணம், ஒரு திருமணம் அங்கு நடக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த இடத்துல அந்த திருமண நாட்களிலே திராட்சரசம் குறைப்பட்ட வேளையிலே மகிமையான இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் அந்த திருமணத்தின் போது அங்கு இருந்தபடினால கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக்கினார். அதே போலவே இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருப்பார் என்றால் நிச்சயமாய் உங்கள் குறைவு நிறைவாகும். கழிந்த மாதம் ஒருவேளை குறைவுபட காரணம் இயேசு இல்லாமல் இருந்த வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை இயேசுவை துக்கப்படுத்தியிருக்கலாம். இந்த நாளிலே, இந்த மாதத்தில் இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற ரீதிக்கு உங்கள் வாழ்க்கை அமைந்ததென்றால் நிச்சயமாய் இந்த 11வது மாதம் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் குறைவு நிறைவாகும். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த திருமண வீட்டிலே அற்புதம் செய்து, அதிசயம் செய்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தின கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை, குறைவை அவர் மாற்றி நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். காரணம், அவர் மேன்மையானவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிற நீங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் குறைவை நிறைவாக மாற்றுவார். ஆமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.